அப்பாக்கு ஃபேவரட் ஹீரோயின்னா யாரு சொல்வாரு? இந்த பொண்ணு வந்து பயங்கரமா பண்ணிட்டா. ரீசெண்டா எனக்கு சொன்னது இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 வருஷத்துக்கு நயன்தாராடா. ஓகே. கண்டிப்பா நயன்தாரா ஒரு படம் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அப்போ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சொன்னாரு, அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்கு அப்படின்னு. ஓகே. அப்போ இப்போ அப்கமிங் டைரக்டர்ஸ் வந்து சாருக்கு இந்த படம் நல்லா இருக்கே, இந்த டைரக்டர் சூப்பரா பண்ணிருக்காரு அப்படின்ட்டு அப்பாவே ரொம்ப அட்மையர் ஆயிட்டு. இல்ல அதுதான் இப்போ ஒரு நியூ கம்மரை வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவார். அந்த படம் ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப நல்லா இருந்ததுன்னா கூப்பிட்டு வச்சு பாராட்டுவார். அதுல அதிகமா இவர் ரொம்ப விரும்பிய படங்கள் வந்து இவர் வெற்றிமாறன் சார் அசுரன் பார்த்துட்டு அவர் சீட் விட்டு எந்திரிக்கல, அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்தாரு வெற்றிமாறன் சார், வந்தோன்னு கட்டி பிடிச்சு என்னையா படம் பண்ணிருக்க நீ வேற லெவலு என்னென்னமோ பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டாரு. அதே மாதிரி நியூ டேலண்ட்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் இன்ஃபேக்ட் என் படத்தையே நான் பெருமைக்காக சொல்ல, படம் ஃபுல்லா பார்த்துட்டாரு. 10 நிமிஷம் சேர் அந்த சீட்டை விட்டு எந்திரிக்கல, அப்படியே மூஞ்சியெல்லாம் வெள்ளை ஆயிடுச்சு அவருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு, நேரா பாராட்டல, நேரா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, பட் மீடியால சொல்லியிருக்காரு. ஓகே, இன்டர்வியூல அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே. ஆனா he was totally silent, he didn't talk to me after that. ஓகே. அப்படியே எந்திரிச்சாரு, வெளியே போனாரு, மீடியா இருந்துச்சு, உட்காந்து பேசிட்டு போயிட்டாரு. அப்பதான் தெரியும் அவர் என்ன பேசியிருக்காரு. சோ உங்களுக்கு வந்து அப்பா கிட்ட, அதாவது அவரோட ஓல்டன் மெமரிஸ் ஏதாச்சும் சொல்லியிருப்பார்ல அந்த காலத்துல, அவரோட கோல்டன் மெமரிஸ் ஏதாச்சும்? அவரோட லவ் லைஃபே சொல்லியிருக்காரு. அதை பத்தி ஏதாச்சும் எங்களுக்கு சொல்ல முடியுமா? அம்மா கோச்சிக்கலனா? இல்ல அம்மாக்கெல்லாம் தெரியாது. அன்னக்கொடி லொகேஷன் ஏதோ ஒரு இடத்துல பார்க்க போயிருக்காரு, ஷூட்டிங் நடந்துட்டே இருக்கு, ஒரு தெருக்குள்ள போயிட்டார். போய் லொக்கேஷன் பார்க்க போகணும், நானும் பின்னாடி போயிட்டேன். ஏன்னா நமக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் ஷார்ட் வருதுன்னு, இது மார்னிங் ஒரு 9:30 10 போல் ஒரு இடத்துல போய் நின்றுட்டு அப்படியே மேலே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். மேலே ஒரு உடன் பால்கனி மட்டும் ஒன்று இருந்துச்சு. ரொம்ப நேரம் அப்படியே நின்றுட்டே இருந்தார். எனக்கு டவுட் வந்துருச்சு, ரொம்ப நேரமாக பார்க்குறாரு, இங்கே என்ன ஷார்ட் வைக்க போகிறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஏரியா சுற்றி பார்க்குறேன், என்ன எப்படி போவார், என்ன ஆங்கிள், என்ன நம்ம அந்த இதில் என்ன மறுபடியும் வந்து பார்க்குறேன், அப்படியே இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. டேடி என்ன டேடி என்ன இல்லை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டீங்களே என்னென்ன, கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் அப்படி நின்று பார்த்துட்டு இருக்காரு. இல்லைடா நான் முத சைட் அடிச்ச பால்கனி இங்கே தான். எனக்கு சிரிப்பு வந்துச்சு, என்னது ஆமாடா ஒரு டீச்சர் ஒன்று நடந்து போகும், அதான் என் ஃபர்ஸ்ட் கிரஷ், நான் மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இதுக்கப்புறம் என்னன்னா அவருக்கு ஒரு லவ் எல்லாம் இருந்திருக்கு போல, இது கிரஷ் லவ் எல்லாம். இது யாரோ அவரோட ஃப்ரெண்டு சொல்லிதான் எனக்கு தெரியும். இது இப்போ ரீசெண்டா நடந்துச்சு, ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் நினைக்கிறேன், 8 to 10 இயர்ஸ். அப்பதான் அந்த பொண்ணை பத்தி பேசிட்டே வராரா, கார்ல போயிட்டு இருக்கும்போது வத்தலகுண்டு பக்கத்துல ஏதோ ஒரு சந்தை, ஒரு டப்புன்னு வண்டி ஒரு இடத்துல நின்றுருக்கு. நின்னோடனே கேஷுவலா வண்டியில இருந்து அப்படி என்ன கிரௌடுன்னு அப்படி பார்த்துட்டு ஒரு இடத்துல ஃப்ரீஸா அப்படியே பார்த்துட்டாரு. அவங்களுடைய பின்ன முதுகு முடி கூந்தல் அந்த இது மட்டும்தான் தெரியுது. கண்டிப்பா சொல்றேன் அவதான்டா அந்த பொண்ணு அப்படின்னாரா. திரும்பினா அந்த பொண்ணா அதான் சொல்றாரு, அவதான் அது அப்படின்னாரா. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு கேட்டு. அவரோட ஃப்ரெண்டு தான் என்கிட்ட சொன்னாரு. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவ்வளவு வருடங்கள் இன்னைக்கும் அந்த இமயம் அப்படிங்கிற அந்த பேருக்கு வந்து சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்க ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான், ஒரு கலைஞன், ஒரு அருமையான அப்பா, ஒரு அருமையான தந்தை, ஒரு அருமையான மனிதன். கடவுளுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்தது வந்து எங்கள் அப்பா தான். அவர் இல்லைன்னா நான் ஒன்றுமே கிடையாது, ஐ எம் ஜீரோ. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் உங்கள் அப்பா அதாவது குட்டி வந்து ஏன்னா அப்பா 10 அடி பாஞ்சா 16 அடி எனக்கு 2 அடி போதும், எனக்கு 2 அடி போதும், நான் இவ்வளோ பாஞ்சதே பெரிய விஷயம். அதை நான் வந்து எந்த ஒரு இதுலேயும் நான் சொல்லலை. ஏன்னா இன்றைக்கும் எங்கள் அப்பா கேட்டாருன்னா உங்கள் நிழலில் தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
உங்களை மீறி நான் வாழணும்னு ஆசைப்படவே இல்லை.